ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்னு அடிக்கடி புலம்புறவங்களா நீங்கள்? உங்களுக்கான வீடியோ தான் இது. அன்புன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வாழ்க்கையை ரொம்ப வெறுத்துட்டு ஏன் பிறந்தோம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாரா. ஒரு நாள் மரணத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சாவறதுக்காக போனார். அங்கே ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. அந்த காட்டை நோக்கி போயிட்டே இருந்தார். அங்கே ஒரு அழகிய தோட்டமாக இருந்துச்சு. அதை பார்த்ததும் மெய் மறந்துட்டாரு. என்னடா இந்த தோட்டம் எப்படி இங்கே இருக்கு, இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு அந்த தோட்டத்து பக்கம் போனாரு. அங்க ஒரு பெரியவர் இருந்தாரு. அவர் என்னப்பா மூஞ்சி ஒரு வாட்டமா இருக்கு, ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அன்பு சொல்றாரு, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு. நான் வாழ்றதுக்கு காரணமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. உனக்கு இதுல எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேக்குறாரு. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ரோஜா தோட்டம் அழகா இருக்கு, அதை விட மூங்கில்லாம் பெரிய பெரிய மூங்கிலாம் அழகா நிழல் கொடுக்குது, நல்லா காத்தடிக்குது, இன்னும் அழகத்தை கூட்டுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் இந்த இடத்த வாங்கும்போது நல்லாதான் உழுது ரோஜா விதைகளையும் மூங்கில் விதைகளையும் ஒன்னாதான் போட்டேன். ரெண்டுக்குமே சமமாதான் களை வெட்டின, நீர் பாய்ச்சின, எருவு போட்டான். ஆனா ரோசா செடி கொஞ்ச நாள்லயே வந்துருச்சு. ஆனா ஒரு வாரம் ஆனிச்சு, 2 வாரம் ஆனிச்சு, மூங்கில் விதை வந்த மாதிரியே இல்லை. ஆனா நான் சோர்ந்து போகல, போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். உரமும் போட்டேன், நீரும் பாய்ச்சினேன். 8வது வாரம் கரெக்டா 60 நாள் கழிச்சு ஒரு சின்ன தளிர் மாதிரி வந்துச்சு மூங்கில்ல. ஆனா அது ரோஜா செடியோட சின்னதுதான் இருந்தாலும் எனக்கு அது சந்தோஷத்தை தான் கொடுத்துச்சு. ஆனா 6 மாசம் 100 அடிக்கு மேல வளர்ந்துருச்சு. ஒரு நாளைக்கு 1 மீட்டர்னு வேகமா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா வேகம்னா கொஞ்சம் நெஞ்சம் வேகம் இல்ல, நல்ல அசுர வேகமா வளர்ந்துச்சு. இப்ப தோப்பா நிக்குது. அன்னைக்கு அந்த விதை கிட்டத்தட்ட 60 நாள் முளைக்கிறதுக்காக, அந்த சூழல் ஏற்படுறதுக்காக போராடி இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாம பூமிக்குள்ள வேர்பாய்ச்சி அது வளர்றதுக்கு காரணமா இருந்துச்சு. அது மாதிரி இறைவன் யார் மீது சுமக்க முடியாத பாரத்தை சுமத்த விடுவதில்லை அப்படிங்கிறத மறக்க கூடாது. உனது முடிவுல உன்னை மாத்திக்க. ஒரு காரணத்தை காட்ட சொன்ன, அதற்கான 1000 காரணங்கள் உனக்குள்ளதான் இருக்கு. நீ பொறுமையோட சிந்திச்சு பார்த்தன்னா அது தெரிஞ்சுக்கலாம். உன்னுடைய இத்தனை நாள் போராட்டமும் துன்பமும் கவலையும் ஒரு மீட்சிக்கான போராட்டமாகத்தான் இருக்க வேணும். மூங்கில் விதை போல உனது வேர் பாய்ச்சலுக்காக அவகாசம் எடுத்துக்குது. அடுத்து உன்னை யாரோடையும் ஒப்பிடாத. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கு. மூங்கிலோடு இதை இந்த பூச்செடி ஒப்பிட முடியுமா? அது போலதான் அடுத்தவரோடு நம்ம ஒப்பிடுவதும். உனக்கு காலம் இருக்கு, நீயும் உயரமா வளர்த்தான் போற. இந்த மூங்கில் உயரத்திற்கு நீ வளர்வதற்கு உனது முயற்சிகளை அதிகரித்து மூங்கிலை போல வீரியமை வளர்ந்து விண்ணை தொடு அப்படின்னு இந்த பெரியவர் சொன்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, துன்பத்திலயும் சரி இன்பத்திலயும் சரி நினைவுல ஒண்ணு வச்சுக்கணும். அது என்ன நினைவுனா அது ஒரு பெரிய உண்மை. இந்த நிமிஷம் நிரந்தரம் இல்லை. இந்த கதை உங்களுக்கு உதவி இருந்தா எனக்கு சந்தோஷம். ஓகே, பாய் கைஸ்.